அண்மை செய்தி திமுக தலைமையிடம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை விசிகாவுக்கு வழங்க தற்பொழுது விருப்ப பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி உடன்பாடு கையெழுத்தான நிலையில் விருப்ப பட்டியலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை வழங்க விசிக தற்பொழுது திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை காங்கிரஸ் வசம் செல்வ பெருந்தகை இடம் வழங்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற தகவலும் கசிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைமையிடம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று விசிக விருப்ப பட்டியலை வழங்கியிருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விசிகவுடைய கோரிக்கையை திமுக தலைமை ஏற்க வாய்ப்பு இருக்கா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். திமுக விசிக இடையான தொகுதி உடன்பாடு என்பது இன்று காலை எட்டப்பட்டு அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 8 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது பட்டியலை திமுக தலைமையிடம் விசிக கொடுத்திருப்பதாக அந்த பட்டியல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் கொடுத்திருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வந்து காங்கிரசுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அந்த நிலையில் பார்க்கும்போது அந்த காங்கிரசுடைய தொகுதியாக இருப்பது அந்த தொகுதியை பறித்து விசிகாவோட கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்குமே ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அது இல்லாமல் மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்ய வேண்டிய காரணத்தால் சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதி ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டையாக திமுக கூட்டணி கட்சிக்கு இது கடந்த காலம் ஒதுக்கிய வரலாறு காங்கிரஸ் வேளச்சேரி தொகுதியை ஒதுக்கியிருந்தார்கள். அந்த அளவில் பார்க்கும்போது செல்வ பெருந்தகை அவர்களுக்கு குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை விசிக கொடுக்கும் பட்சத்தில் அவருக்கு மிக முக்கியமாக சென்னையில் ஏதேனும் தொகுதி ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியா இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த உடன்பாடை ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த தொகுதி பட்டியலில் குறிப்பாக திமுக தலைமை ஆலோசனை செய்யுமா அல்லது காங்கிரசும் என்னோட தொகுதி பட்டியலை கொடுத்திருப்பதால் இதற்கிடையில் திமுக எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும்? மிக முக்கியமாக செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதால் அவருக்கு எதுவான தொகுதியை சென்னையில் ஒதுக்க இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. சென்னை ஏதாவது தொகுதி அவரு போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. இது மிக முக்கிய நிறுவனம் விசிகா பொறுத்தவரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் விசிகா ஒதுக்குவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி திமுக தலைமையிடம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை விசிகாவுக்கு வழங்க தற்பொழுது விருப்ப பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி உடன்பாடு கையெழுத்தான நிலையில் விருப்ப பட்டியலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை வழங்க விசிக தற்பொழுது திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை காங்கிரஸ் வசம் செல்வ பெருந்தகை இடம் வழங்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற தகவலும் கசிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைமையிடம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று விசிக விருப்ப பட்டியலை வழங்கியிருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விசிகவுடைய கோரிக்கையை திமுக தலைமை ஏற்க வாய்ப்பு இருக்கா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். திமுக விசிக இடையான தொகுதி உடன்பாடு என்பது இன்று காலை எட்டப்பட்டு அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 8 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது பட்டியலை திமுக தலைமையிடம் விசிக கொடுத்திருப்பதாக அந்த பட்டியல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் கொடுத்திருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வந்து காங்கிரசுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அந்த நிலையில் பார்க்கும்போது அந்த காங்கிரசுடைய தொகுதியாக இருப்பது அந்த தொகுதியை பறித்து விசிகாவோட கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்குமே ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அது இல்லாமல் மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்ய வேண்டிய காரணத்தால் சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதி ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டையாக திமுக கூட்டணி கட்சிக்கு இது கடந்த காலம் ஒதுக்கிய வரலாறு காங்கிரஸ் வேளச்சேரி தொகுதியை ஒதுக்கியிருந்தார்கள். அந்த அளவில் பார்க்கும்போது செல்வ பெருந்தகை அவர்களுக்கு குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை விசிக கொடுக்கும் பட்சத்தில் அவருக்கு மிக முக்கியமாக சென்னையில் ஏதேனும் தொகுதி ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியா இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த உடன்பாடை ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த தொகுதி பட்டியலில் குறிப்பாக திமுக தலைமை ஆலோசனை செய்யுமா அல்லது காங்கிரசும் என்னோட தொகுதி பட்டியலை கொடுத்திருப்பதால் இதற்கிடையில் திமுக எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும்? மிக முக்கியமாக செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதால் அவருக்கு எதுவான தொகுதியை சென்னையில் ஒதுக்க இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. சென்னை ஏதாவது தொகுதி அவரு போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. இது மிக முக்கிய நிறுவனம் விசிகா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் விசிகா ஒதுக்குவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.